வணக்கம் நண்பர்களே. நான் உங்களோட ஒரு பதிவை ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அதோட மோரல் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற எக்ஸாம்பிளே வச்சுப்போமே. ஒரு 3 நண்பர்கள் வந்து சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போயிருக்காங்க. அதில் முதல் நண்பர் என்ன செஞ்சுருக்காரு, இட்லி ஆர்டர் பண்ணியிருக்காரு. 2வதாக இருக்கிறவர் தோசை ஆர்டர் பண்ணியிருக்காரு. 3வதாக இருக்கவங்க சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸில் உணவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் முதல்ல வந்துட்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அவரோட ஃபுட்டு வந்துடுச்சு. அவரோட ஃபுட்டு வந்தோடனே நம்ம இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இட்லி ஆர்டர் பண்ணவர்கிட்ட சப்பாத்தி கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, சப்பாத்தி சாப்பிட்றது ஓகே சாப்பிட்டா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். திரும்பவும் அந்த நபர் சப்பாத்தியும் ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணி தோசைக்காக வெயிட் பண்ணுறாரு இல்லையா, அவர்கிட்ட அந்த சப்பாத்தியை கொடுத்துட்டாரு. இப்போ எவ்வளோ கோவம் வரும் அவருக்கு. இட்லிக்கானவர்கிட்டையும் சப்பாத்தியை கொடுத்துட்டாரு, தோசை சாப்பிட்றவர்கிட்டையும் சப்பாத்தியை கொடுத்துட்டாரு. அவங்க 2 பேருக்கு எவ்வளோ கோவம் வரும். உடனே 2 நண்பரும் என்ன செய்கிறாரு, இவரை பார்த்து கத்துறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. உங்களோடதை எங்கள் மேலே நீங்கள் எப்படி திணிக்கலாம்? நாங்கள் ஆர்டர் பண்ணதை நாங்கள் சாப்பிட வேணாவா? நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிடாரு. இதில் என்ன அப்படின்னா, இப்போ சாப்பிட்ற உணவு நாளைக்கு காலையில் கழிவாக வெளியேறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. சரிங்களா? இதை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது நானே அந்த சப்பாத்தியை ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது, ஏன்னா அது நான் விருப்பப்பட்டிருக்கேன், நான் சாப்பிட்றேன். இன்னொருத்தவங்க வந்து அது நம்ம மேலே திணிக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு கோவம் வரதான் செய்யும். அது மாதிரி தான் இப்போ நடக்கிற மும்மொழி கொள்கை. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மும்மொழி கொள்கை அப்படின்னா, புதுசாக ஹிந்தியை கட்டாயமாக நம்ம படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கீடு செய்வேன். சப்போஸ் நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நான் உங்களுக்கு நிதியை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிச்சு. நமக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்மளோட உரிமை, ஒரு மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா அது நம்மளோட உரிமை. ஆனால் அதை வந்து மற்றவங்கள திணிக்கக்கூடாது. ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழில் அப்படி என்ன இல்லை, நம்ம வந்து ஹிந்தியில் போய் நம்ம கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. தமிழில் இருக்கிற திருக்குறளை 1330 திருக்குறளை கற்றுக்கிறதுக்கு நம்ம வாழ்நாளே பார்த்தாது. அது ஒன்றே தமிழுக்கு பெருமை சாட்சி தரும். என்னையோட சேர்த்து நம்ம ஆங்கில மொழியும் கற்றுக்கிட்டு வரோம். அதோட விளைவு என்னென்னா, நம்மளால் ஒரு ஆஃப் அன் ஹவர் தமிழ் வார்த்தையில் இங்கிலீஷ் இல்லாமல் பயணிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எனக்கு தோணுன மாதிரி உங்களுக்கும் மும்மொழி கொள்கையை பற்றி ஐடியா இருந்ததுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.